நீதி, தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்று சொன்னால் என்னவெல்லாம் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அல்லது என்னவெல்லாம் நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது அப்படின்னா, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படிங்கிறது தேவனுடைய நீதி அல்ல. அதாவது ஒருவன் தவறு செய்தால் அவன் நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் அதற்கு என்ன விளைவை அனுபவிக்க வேண்டுமோ அதை அவன் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய நீதி அல்ல. அதை குறித்து வேதம் பேசுவதும் அல்ல. ஒருவேளை அது தேவனுடைய நீதியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நீதி உலகம் எங்கிலும் இருக்கிறது. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த வேதாகமம் ஏதோ கொஞ்சத்திலே வித்தியாசமானது அல்ல, இது முற்றிலுமாகவே இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமானது. அப்போ தேவனை அறியாத, தேவன் இல்லை என்று மறுக்கிற சில நாடுகளிலே கூட என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செய்த தப்புக்கு சரியான தண்டனை, மக்கள் தவறு செய்யும் பொழுது அல்லது பாவிகள் தவறு செய்யும் பொழுது, அக்கிரமக்காரர்கள் தவறு செய்யும் பொழுது அதற்கு சரியான தண்டனை அவங்களுக்கு விதிக்கப்படுகிறது. அப்போ அதுதான், அதாவது பாவிகள் தங்களுக்கு ஏற்ற பிரதிபலனை தங்களுடைய செய்கைக்காக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய நீதி அல்ல, அது உலகத்தினுடைய நீதி. நம்ம இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. உதாரணமாக, நான் ஒரு துன்மார்க்கனை பார்க்கும் பொழுது அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கமாக நடக்கும் பொழுது, ஐயோ இவனுக்கெல்லாம் நல்லா இருக்கானே, இவனுக்கெல்லாம் ஒரு சாவி வர மாட்டேங்குதே, கடவுள் இவனையும் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு அப்படிங்கிற குழப்பம் ஏன் வருதுன்னா, நம்ம ஆண்டவரை நியாயம் தீர்க்க சொல்லுகிறோம், நீதி செய்ய சொல்லவில்லை. தேவன் நீதி செய்வது என்று சொன்னால் வேறு, தேவன் நியாயம் செய்வது என்று சொன்னால் வேறு. ஒருவேளை நான் சொல்வதிலெல்லாம் உங்களுக்கு இந்த செய்தி முழுவதும் முரண் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேளுங்கள், பிற்பாடு அதை குறித்து சிந்தியுங்கள். உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் தேவனுடைய நீதி என்பது வேறு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்பது வேறு. நாம் அதை குறித்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனோடு சண்டையிட்டு அவனை கண் போகும்படி அவனை அடிக்கிறான். அவனுக்கு ஒரு கண் போயிடுச்சு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு கண் போயிடுச்சா, மறுபடியும் அவனை கூப்பிட்டு அடித்தவனுடைய ஒரு கண்ணை என்ன பண்ணணும், எடுக்கணும். இதுதான் கண்ணுக்கு கண் அல்லது பல்லுக்கு பல். அப்படின்னா என்ன, யார் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு என்ன நடந்துச்சோ அதற்கு காரணமாக இருந்தவனுக்கு அதே மாதிரியான சேதம் நடக்கணும். இது நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்தது. ஒருவேளை வேத புஸ்தகத்தில் மட்டும்தான் இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கானா? கிடையாது. அந்த நாட்களிலே இப்படி நிறைய உண்டு. உலக மக்களுக்குமே இந்த பெரிய அறிவும் புரிதலும் இருந்துச்சு. ஆண்டவர் தேவனுடைய நீதியை சொல்லிக் கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரே ஒழிய, நியாயப்பிரமாணத்தின் போது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. இதை மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு புதிய ஏற்பாட்டு உண்மையை நாம் விளங்கிக் கொள்வோம். நீங்கள் ரொம்ப ஆழமாக கூர்மையாக ஜெபத்தோடு கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். புரிந்து கொள்வதில் கஷ்டம் இல்லை. புரிந்து கொள்வதிலே சிக்கல் எங்கே வருதுன்னா, 100க்கும் மேற்பட்ட தடவை அல்லது முற்றுமுடிய நான் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டேன் அப்படின்னா, 101வது முறை நான் சரியான உண்மையை கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு சிரமமாக இருக்க முடியாது. புரிஞ்சு கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிரமமாக இருக்கும். அதை தான் நான் சிரமம் என்று சொல்லுகிறேன். சரி, ரோமர் 12வது அதிகாரம் வாங்க. 17வது வசனத்திலிருந்து ஆரம்பம் செய்வோம். இதை, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க, சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடினால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு. இதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறார், ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறார். 20வது வசனத்தை என்ன பேசுகிறாருன்னா, அன்றையும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல்
குவிக்கிறாயே. அதாவது பசியாக இருக்கிற என்னுடைய எதிரிக்கு என்ன கொடுக்கணுமா? உணவு கொடுக்கணும். தாகமாக இருக்கிற என்னுடைய எதிரிக்கு என்ன கொடுக்கணும்? பானம். பானம்னா குடிநீர் அல்ல, பானம், ஜூஸ். என்ன பண்ணணும்? ஜூஸ் கொடுக்கணும். அப்போ இது சரியா? இது சரியா அப்படின்னா இது சரி கிடையாது. இது நியாயமானா இது நியாயம் கிடையாது. அப்போ 20வது வசனத்திலே பவுல் பேசுவது தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறார். 19 தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுகிறார். 20 தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறார். இப்போ பொதுவாக நீங்கள் இதை சரியாக புரிஞ்சு கூட வச்சுருக்கலாம். பொதுவாக இந்த வேத வாக்கியங்களை ஜனங்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க அப்படின்னா, நான் உட்பட துவக்க காலத்தில் எனக்கு ஒருவர் தீமை செய்கிறார், தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். அவரை எதிர்த்து தீமை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை. அவரை எதிர்த்து தீமை செய்ய பலம் இல்லை. அவரை தட்டி கேட்பதற்கும் எனக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. இப்போது கடவுள் உன்னை பார்த்து கொள்ளுவார், கடவுள் உன்னை பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக போவது இருக்குது இல்லையா, அது தேவனுடைய நீதியானா அது தேவனுடைய நீதி கிடையாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையானா அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இப்படி பல சந்தர்ப்பங்களிலே பலர் நடந்து கொள்கிறார்கள். ஒரு அநியாயமான தன்னுடைய மேல் அதிகாரியே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனை அறியாதவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? சகித்து கொள்கிறாங்க. அநியாயமாக தன் வேலை ஸ்தலத்திலே நடத்தப்படலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக கேட்டால் சொல்லுவாங்க, நான் என்னுடைய குடும்பத்திற்காக இருக்கிறேன், இந்த வேலையை விட்டால் எனக்கு வேலை தெரியாது. அவன் என்னை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, என்னை சுரண்டுறாங்க, என்னை அநியாயமாக நடத்துகிறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் என்ன பண்ணுறேன், நான் அதை சகிச்சுக்கிறேன். அப்போ அது தேவநீதியா அப்படின்னா அது தேவநீதி கிடையாது. ரைட்? மெல்ல நம்ம என்ன புரிஞ்ச விஷயம் யோசிச்சிட்டே வரோம். ரைட்? அது 2வது தரப்பு. இப்போ நான் இப்போ கடவுளை அறிந்தவர்கள், இப்போ கடவுளை அறிந்தவர்கள் தாங்கள் நியாயம் இல்லாதபடி துன்பப்படும் பொழுது, வீட்டிலேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ படிக்கிற இடத்துலையோ வேலை ஸ்தலத்திலேயோ சமுதாயத்திலேயோ துன்பப்படும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் ஒன்று என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார், கடவுள் ஒன்று என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார், நான் என்ன பண்ணுறேன், அமைதியாக போக்குறேன் அப்படிங்கும் பொழுது அது தேவனுடைய நியாயத்தை, அது தேவனுடைய நீதியானா அதுவும் தேவனுடைய நீதி அல்ல, அதுவும் தேவனுடைய நீதி அல்ல. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அது இதை சொல்லும் பொழுது தான் நீங்கள் குழம்புன்னு நினச்சேன். நீங்கள் இப்பயும் குழம்புற மாதிரி இருக்குது எனக்கு உங்களுடைய பார்வையை பார்த்தா. கவனிங்க, அது தேவனுடைய நீதி அல்ல, அது தேவனுடைய நீதி அல்ல. இப்போ என்னென்னா, சகோதரர் மனோவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக நான் தீமை செய்கிறேன், தொடர்ச்சியாக நான் தீமை செய்கிறேன். இப்போ நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். சகோதரர் மனோ அவர்கள் கிறிஸ்தவர், அப்படி வைத்துக்கொள்வோம். இப்போ நான் ஆண்டவரை அறிந்தவனோ அல்லது அறியாதவனோ தொடர்ச்சியாக மனோ அவர்களுக்கு துன்பத்தை தருகிறேன், நெருக்கடியை தருகிறேன், அவருக்கு மன உளைச்சலை தருகிறேன். அவர் எந்த தவறுமே செய்யாத பொழுது மீண்டும் மீண்டும் அவரை என்ன பண்ணுறேன், நான் அவமானப்படுத்துகிறேன் அல்லது துன்பப்படுத்துகிறேன், நஷ்டத்தை உண்டாக்குகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மனோவாவுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, அவர் என்னை எதிர்க்க முடியல, அவர் என்னை விடவும் பலவீனமானவர், அல்லது என்னை எதிர்த்து என்னுடைய தீமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைச்சார்னா அதை விடவும் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வச்சுக்குவோம். அதை விடவும் அவருக்கு அப்போ விளைவுகளை எண்ணி அவர் பொறுமையாக இருக்கிறார். இது 2வது கட்டம். விளைவுகளை எண்ணி அவர் பொறுமையாக இருக்கிறார். முதல் தரப்பு எப்படின்னா, அவர் ரியாக்டே பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு பயங்கர சுவாபமாக இருப்பாங்க. 2வது தரப்பு ரியாக்ட் பண்ணுனா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், கடுமையானதாக தாங்கிக் கொள்ள முடியாத அளவு இருக்கும், அதனால் அமைதியாக இருந்துருவாங்க. இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க, விளைவுகளுக்காக அமைதியாக இருப்பாங்க. 3வது தரப்பு அவர்கள் தங்கள் ஆன்மீகவாதிகள் என்று நினைத்து கொண்டு என்ன நினைப்பாங்கன்னா, கடவுள் ஒன்று என்ன பண்ணுவார், உன்னை கடவுள் என்ன பண்ணுவார், தினகரனை கடவுள் பார்த்துக்குவார், நம்ம அமைதியாக போவோம் அப்படின்னு மனோவா நினைச்சாருன்னா அது உயர்ந்த ஆன்மீக அளவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அதுவும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனதளவிலே நான் அழிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், மனதளவிலே தேவன் என்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதற்கும் நான் அழிந்து போவதற்கும் பெரிய என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. மனதளவிலே அவர் என்ன நினைக்கிறாரு, கடவுள் என்ன செய்யணும், அவனை ஜட்ஜி பண்ணணும், தினகரன் என்ன பண்ணணும், நீதி செய்யணும், என்னை அநியாயம் இல்லாமல் என்ன பண்ணுறான், அநியாயமாக என்னை ஒடுக்குறான், அநியாயமாக என்னை கஷ்டப்படுத்துகிறான், அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறான். அப்புறம் மனோவா தொடர்ச்சியாக நான் அழிந்து போக வேண்டும் அல்லது தேவன் என்னை நியாயம் தீர்க்க வேண்டும், தேவனுடைய கைகளே என்னை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவும் உயரிய ஆன்மீகம் கிடையாது. ஏன் உயரிய ஆன்மீகம் கிடையாது அப்படின்னா, தேவன் தன்னில் தானே முரண்பட மாட்டார், தன்னில் தானே முரண்பட மாட்டார். சத்துருவை சிநேகியுங்கள்,
அப்படின்னு சொல்கிற ஆண்டவர், நீ உன் சத்துருவை என்ன பண்ணு, நீ விட்டுரு, நான் உன்னை கொள்கிறேன் அப்படின்னு அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், என்னென்னா தேவன் எதை போதிக்கிறாரோ அப்படியே அவர் இருக்கிறார். அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். தான் என்னவாக இருக்கிறாரோ அதைத்தான் என்ன பண்ணுறார், நமக்கு சொல்லுகிறார். இப்போ சத்துருவை சிநேகியுங்கள் என்று எனக்கு போதிக்கிற ஆண்டவர், நீ சும்மா அவனை நான் கொள்றேன் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். இதை குறைந்தபட்சம் நம்முடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க கரங்களை எழுத முடியுமா? சத்துருவை சிநேகியுங்கள் என்ற ஆண்டவர், நீ விட்டுரு நான் உன்னை போட்டு தரலன்னு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். காரணம், இவருடைய இயல்பை மீறி அவர் நடக்க மாட்டார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தேவனுடைய நீதியை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனுடைய நீதியையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. தேவன் நீதியாய் நியாயத்திருக்கிறவர் அப்படின்னு பைபிளில் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வந்தால் ஒன்று அர்த்தம், தேவன் நீதி அப்படின்னு சொன்ன ஒரு அர்த்தம், தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா வேற அர்த்தம். எல்லாம் ஒன்று என்று நினைத்து கொள்வது நம்முடைய சோம்பேறித்தனம் அல்லது என்னுடைய சோம்பேறித்தனம். கவனிங்க. அப்போ இப்போ கவனிங்க, 4th பாயிண்ட் போயிட்டோம். மனோவை என்ன பண்ணுறாரு, கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் தொடர்றீங்கல்ல. இப்போ 4வது கட்டத்தை சொல்கிறேன். முதல் கட்டம் என்ன சொன்னேன், நான் துன்பப்படும் பொழுது பயந்து போய் என்னோடு வலிமையாக இருக்கிற என்னுடைய எதிரியை என்னால் என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. அதனால் சரண்டர் ஆகி அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. ஒன்றும் செய்ய முடியாது, நடக்கிறது நடக்கணும் என் தலையில். அப்படி என்னையும் நானே நொந்து கொண்டு, கடவுளை நொந்து கொண்டு, சூழலை நொந்து கொண்டு அப்படி போகிறது. இரண்டாவதாக என்ன முடியும், விளைவுகளை யோசித்து அமைதியாக போவது. இது இரண்டாவது மனிதனுடைய இரண்டாவது விதமான மனிதன். மூன்றாவதாக ஆன்மீகம் என்று சொல்லி உயரிய ஆன்மீகம் என்று கருதி கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனை கொல்லுவார். நான் அவனை விட்டுருவேன், யார் கொல்லுவார், கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார், கொல்லுவார் அப்படின்னு கடவுளை குறித்து புரிஞ்சுக்காம அல்லது வேதத்தை அறியாமல் என்ன பண்ணுவார், கடவுளை ஒரு பெரிய நியாயாதிபதியாக மட்டுமே பார்ப்பது. தேவ நீதியை அறியாமல் தன்னுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை கர்த்தர் செஞ்சார்னா அவர் எப்படிப்பட்டவர், தேர் யூ ஆர் கரெக்ட். நான் என்ன நினைக்கிறேன், நான் மனோவை நான் சாகணும்னு நினைக்கிறாரு, இல்லை எனக்கு கைகால் அட்லீஸ்ட் கைகால் ஒடியணும் மாதிரி நினைக்கிறாரு. அப்படி கைகால் ஒடிஞ்சானா கர்த்தர் இருக்கார் பிரதர், கர்த்தர் கண்டிப்பாக இருக்கிறார். நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நம்ம 4th ஒன், அந்த 4வது மனநிலை என்னன்னா, மனோவா என்ன சொல்லிக்கிறாரு, இந்த வசனத்தை வாசிக்கிறார். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேலே என்ன பண்ணுவேன். இதை மனோவா என்ன பண்ணுறாரு, வாசி என்ன சொல்கிறாரு, ஓஹோ அப்படியா, அப்போ தினகரன் செய்வதற்கெல்லாம் நன்மை, அதாவது தீமைக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்னால் என்ன ஆகும், தினகரனுடைய தலையில் என்ன வரும், அக்கினி தழல் வரும். தினகரனுடைய தலையில் என்ன வரும், அக்கினி தழல் வரும். இதுதான் ஜனங்க குழப்பிக்கிறாங்க, திருக்குறளையும் பைபிளையும் குழப்பிக்கிறாங்க. எப்படி குழப்பிக்கிறாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், நன்னயம் செய்து விடல். அது இப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்போது தினகரன் தொடர்ச்சியாக மனோவாவுக்கு தீமை செய்யும் பொழுது மனோவா பதிலுக்கு எனக்கு நன்மை செய்தார்னா எனக்கு என்ன வரும், குற்ற உணர்வு வரும். எனக்கு குற்ற உணர்வு வந்துட்டாலே நான் நியாயம் தீர்க்கப்பட்டேன்னு அர்த்தம். எனக்கு குற்ற உணர்வு வந்துட்டாலே எனக்கு நியாயம் தீர்க்கப்பட்டேன்னு வந்தோம். இப்போ நாம் பாருங்கள், இப்போ வாசிச்சுட்டு இவர் திருக்குறளையும் பைபிளையும் குழப்பிக்கிறாரு. அப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னா செய்தாரே ஒருவல் அவரான நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, நம்முடைய எதிரிக்கு தொடர்ச்சியாக நன்மை செய்யும் பொழுது என்ன நடக்குது, அந்த எதிரியின் தலையில் என்ன வருது, அக்கினி தழல் வருது. இதற்கு பல்வேறு விளக்கங்கள், பெருவாரியான விளக்கங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீ தொடர்ச்சியாக தீமை செய்கிற உன்னுடைய எதிரிக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா அவன் குற்ற உணர்வு அடைவான், அவன் மனதிலே உணருவான், அவன் வாதிக்கப்படுவான். அப்போ மறுபடியும் நான் நன்மை செய்யும் பொழுது அவன் மறுபடியும் குற்ற உணர்வு அடைவான், மறுபடியும் என்ன பண்ணுவான், வாதிக்கப்படுவான். அப்படிங்கிறது தான் இப்படி புரிஞ்சு பலவேறுபட்ட விளக்கங்கள் கமெண்டேட்டர்ஸ் இப்படி எழுதுறாங்க. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நான் உங்களுடைய எதிரி, 20 பேர்த்துக்கு என்ன பண்ணுறேன், தொலையை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா, ஓஹோ தினகரனை பொறுத்து கொண்டு தினகரனுக்கு நன்மை செய்தால் அவன் குற்ற உணர்வினால் என்ன பண்ணுவான், பாதிக்கப்படுவான்னா
அடுத்த நாளே ஆளுக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து என்னை பார்க்குறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா? சிரமம் இருக்குமா? இருக்க. ஏன்னா அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் குற்ற உணர்வுகள் என்ன பண்ணுவேன்? பாதிக்கப்படுவேன். நான் ஃபீல் பண்ணுறேன், நான் வருத்தப்படுவேன் நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? தொடர்ந்து என்னை மன்னிப்பீர்கள், தொடர்ந்து என்னை பொறுத்து கொள்வீர்கள். அது உங்களுக்கு எப்படி போயிடும்? ரொம்ப எளிமையாக போயிடும். ஏன்? தொடர்ச்சியாக நான் வாதிக்கப்படுகிறேன், தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணுறேன்? வாதிக்கப்படுகிறேன். அப்போ நீங்கள் நன்மை செய்வதன் மூலமாக நான் வாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு இது புரியுது? அதனால தான் பாருங்கள், ஜனங்க என்ன பண்ணுவாங்க, தீமையை பொறுத்துக்குவாங்க. தீமையை பொறுத்துக்கிட்டு மனசில் அவ்வளோ கோபம் இருக்கும், ஆனாலும் பார்த்துங்க நன்மை செய்வாங்க. ஏன்? அவன் கர்த்தர் என்ன பண்ண, எந்த அளவுக்கு பொறுமையாக போகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன உண்டு? கவனிங்க, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல், கவனிங்க என் சேர்ந்து சொல்லுவோம், நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அதாவது சத்துருவுக்கு போஜனம் கொடுத்து சத்துருவுக்கு பானம் கொடுத்தா என் அக்கினி தழலை அவன் தலையின் மீது குவிப்பாய். இப்போ நேரடியாகவே இதை எடுத்துக்கொள்வோமே, இதில் பெருசாக அர்த்தம் இல்லை அப்படின்னு நேரடியாக எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக சத்துருவாக இருக்கிற நான் உங்களுக்கு துன்பத்தை தரும் பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறீங்க, எனக்கு போஜனம் கொடுக்குறீங்க, எனக்கு பானம் கொடுத்துட்டே இருக்கீங்க, நான் என் தலையில் என்ன ஆகிட்டே போகும்? அக்கினியை கொட்டிக்கிட்டே போறீங்க. ஏதோ ஒரு விதத்திலே நான் ரொம்ப எளிமையாக இந்த டெக்ஸ்ட்டை பிளெயினாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வாதிக்கப்படுவேன். கண்டிப்பாக. அப்போ நன்மையின் மூலமாக ஒருவர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு தெரிந்து அவருக்கு நன்மை செய் அப்படின்னு வேதம் சொல்லவில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான, அது ஃபைன் பாலிசி, அது பெரிய பாலிசி. ஆனால் லைக் உலகத்தில் அது எடுது ஃபைன் பாலிசி. உலகத்தில் அது ஃபைன் பாலிசி. என்ன சொல்ல வராங்க உலகத்தில் அப்படின்னா, ஒருத்தனை அடித்து அப்படின்னா அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா மறுபடியும் நீ அடித்து அவனுக்கு 2 கண்ணு போகுது இல்லையா? 2 கண்ணு போ. அப்போ மேற்கொண்டு லாஸ் ஆகும். ஒரு கண்ணு இப்போ 2 கண்ணா போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு கண்ணு உனக்கு அடித்து போயிடுச்சுன்னா நீ அவன் அவமானப்படுற அளவுக்கு, அவன் குற்ற உணர்வினால் குறுகி போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணு, அவனுக்கு நன்மையை செய்துட்டு அதை வேதம் போதிக்குதானா? அதை போதிக்கல. ஏன்னா அவனுக்கு அப்போ என்ன வந்துடும்? குற்ற உணர்வு வந்துடும். அப்போ என்னுடைய சத்துரு ஒரு பெரிய மன வருத்தத்தை, மன நெருக்கடியை, ஒரு உள்ளான ஒரு குற்ற உணர்வில் குறுகி போகிற அளவுக்கு நான் நன்மை செய்தேன் என்று சொன்னால் அதுவே அவனுக்கு என்னது தான்? பிரச்சனை உண்டாகும். அப்போ வேதம் என்ன சொல்லலைன்னா அவன் மனதளவிலே அவன் துன்பப்படும்படி அவனுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லலை. அதுவும் ஒரு விதமான நியாயத்தீர்ப்பே, அதுவும் ஒரு விதமான நியாயத்தீர்ப்பே. சரி, உள்ளபடியே இந்த வேத பகுதி எதை சொல்லுங்கள் அதை சொல்கிறேன். அதை சொல்லிவிட்டு மறுபடியும் இதை வாசிப்போம், உங்களுக்கு எளிமையாக புரியும். எதுக்கு இப்போ இவ்வளோ சொல்கிறோன்னா, நம்ம மைண்டை செட் பண்ணுவோம். 4 காரியங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மனிதன் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான்னு, எத்தனை விதத்தில் ரியாக்ட் பண்ணுவான்? 4 காரியம். ரைட். கவனிங்க, இப்போது ஒருத்தர் சுகரில் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுகரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சுகர் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? நான் சொல்ல புரியுது? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சுகர் தான். அது என்ன கிடையாது, விஷம் அல்ல. அது என்னது? சுகர் தான். அப்போ அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலைக்கு பேர் என்ன? சரியான மனநிலை அல்ல. கடவுள் அவனை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தீமை செய்கிற ஒருவனுக்கு அதை சகித்து தொடர்ச்சியாக நான் நன்மை செய்யும் பொழுது அதை என்ன மனநிலையில் செய்கிறோம்? நான் எந்த அளவுக்கு பொறுத்துட்டு நன்மை செய்கிறேனோ அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன உண்டு? நான் ஆக்சுவலாக அந்த மனநிலையில் நன்மை செய்தால் அது என்ன கிடையாது? நல்லது கிடையாது. கவனிங்க, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்ன சொல்லுது இந்த வேத பகுதினா, நீதிமொழிகளின் புஸ்தகம் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம சுருக்கமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா பெண்களை குறித்து நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, பெண்களை குறித்து மாத்திரமல்ல, அது இரு பாலருக்கும் பொருந்தும். ஞானத்தை குறித்து பேசும்பொழுது அவள்னு வரும். ஞானத்தை பற்றி பேசும்பொழுது அவள்னு பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னா, பெண்பாலில் ஏன் பேசுகிறாங்கன்னா, அது அந்த யூத எபிரேய மொழியினுடைய இலக்கணம். சரிதானா? எபிரேய மொழியுடைய இலக்கணம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வேதம் எங்கிலும் நீதிமொழியில் பேசும்பொழுது நிறைய அறிவுரைகளை பெண்களுக்கு தர மாதிரி வேதம் போதிக்கும். ஆனால் அப்படி கிடையாது, அது இருப்பாளருக்குமே பொருந்தும்.
ரைட், இருபாலருக்குமே பொருந்தும். இப்போ நீங்கள் அதில் சில காரியங்களை வாசிச்சிருக்கலாம். நீதிமொழிகளில் நான் சொல்கிறது எல்லாமே புதுசு இல்லை, நீதிமொழிகள் இருக்குது. நீதிமொழிகளில் இருந்து தான் இந்த வேத பகுதியை நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன். கவனிங்க, இஸ்ரவேல் காலகட்டங்களிலே அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய கிராம அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க. மேலே இருக்கிற கூரை இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற கூரை அது வந்து ரொம்ப திக் லேயர், அதாவது கடினமான அமைப்பாக இருக்கும். அதற்கு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா வைக்கல், புல், அந்த மாதிரி ரொம்ப மிருதுவான இதை போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, பில்லர்ஸ், அதாவது ஏதாவது போட்டு நிரப்பியிருப்பாங்க, ஏதாவது போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நிரப்பியிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிலுக்கு ஹீட்டாக இருக்கும், வெயிலுக்கு எப்படி இருக்கும், கூலிங் எடுத்துரும். அதே மாதிரி மழை நேரத்தில் அது எப்படி பண்ணாது, உங்களுக்கு ஒரு பெரிய கதகதப்பை தரும். அதனால் இப்போ இந்த வீடு பிடிச்சிட்டிங்களா, இந்த வீடு இப்படி இருக்குது ஓடு அப்படின்னா மேலே எப்படி இருக்கும், திக்காக இருக்கும், கீழே நிறைய புல், வைக்கோல், அந்த மாதிரி ஃபில்லர்ஸ் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நிரப்பியிருப்பாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து மழை வந்துச்சுன்னா மேலே வந்து மழை வந்து ஓடிடும். மழை நின்னப்போ கூட இந்த கீழே இருக்கு இல்லையா புல், கீழே இருக்கிற வைக்கல், இது அந்த ஈரத்தை உறிஞ்சிடும். அது என்ன அவங்க சொட்டு சொட்டாக ஒளிவிட்டுரும். இது வந்து இஸ்ரவேலில் இருக்கிற வீடுகளுடைய அமைப்பு. இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு எழுதுகிறார், அந்த ஆக்கியோன்னு எழுதுகிறார். என்னென்னா, மழை நின்ற பொழுதும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒளிவிக்கிட்டே இருக்கும், சொட்டு சொட்டாக நீர் ஒளிவிக்கிட்டே இருக்கும். காரணம் அந்த வீட்டினுடைய அமைப்பே எப்படி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, சண்டை எடுக்கிற ஒரு மனைவி அல்லது ஒரு பெண் மழை நின்ற பின்பும் ஓயா ஒழுக்கு அப்படின்னு எழுதுவார். என்னென்னா, சண்டையெல்லாம் முடிச்சிட்டாலும் அதை அத்தோடு என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். நெய் 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 நெய்ன்னு என்ன பண்ணுவாள், தொடருவாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த இஸ்ரவேலருடைய அந்த கூரை அமைப்பு புரிஞ்சுக்கிட்டா தான் அதை என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ நல்ல பெண், தேவனுடைய குணசாலியான பெண், இதை குறித்தும் நீதிமொழிகளை நம்ம வாசிக்கலாம். கெட்ட பெண், அதாவது தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிற ஒரு பெண், இதை குறித்தும் நீங்கள் வேதத்தில் என்ன பண்ணலாம், நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கலாம். அல்லது தேவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழுகிற தேவனுடைய ஒரு மனிதன், அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழாத துன்மார்க்கமான ஒரு மனிதன், அவனை குறித்தும் நீதிமொழிகளில் வாசிக்கலாம். இவ்வளோதான் நீதிமொழிகளை பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டு தரப்பையும் படம் பிடித்து காண்பிப்பது, இந்த ரெண்டு தரப்பையும் படம் பிடித்து காண்பிப்பது. இப்போ கவனிங்க, ஒரு பெரிய இனிமே பிரச்சனை கிடையாது, மந்தை ஒரு இனிமே கதை தான். நல்லா கவனிப்பீங்க, ஒரு மந்தை இருக்குன்னா, இப்போது சமகாலத்தில்னா நீங்கள் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு பெரிய கிராமம் இருக்கும், ரொம்ப கிராமம் இருக்கும். ஒருவேளை இங்கே இருக்கிற வயதானவர்கள் அதை பார்த்துக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன தான் கறி எடுப்பு, அப்புறம் என்னது தாங்க கறி எடுப்பு. அப்போ என்ன பண்ணாங்க, அவன் அடுப்பில் வந்து ஒரு பெண் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்கு வந்து நெருப்பு இல்லை அப்படின்னா பக்கத்தில் போய் கங்கு வாங்கிட்டோமான்னு அனுப்புவாங்க யாரையாவது. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அப்படி பார்த்துருக்கீங்களா? பழைய ஆட்கள் அதை பார்த்துருக்கலாம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, கங்கு வாங்கிட்டு வருவாங்க. கங்கு வாங்கிட்டு வர்றதுனா என்னென்னா, கொஞ்சம் கறி நெருப்பு, கொஞ்சம் கறி நெருப்பு, கொஞ்சம் என்னது கறி நெருப்பு போய் பக்கத்தில் வாங்கிட்டு வாமா அப்படின்னு நினைப்பாங்க. அதை வச்சு அதை ஊதி அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுப்பேற்றுவார்கள். இப்போது ஊரே மலை, ஊரே மலை. அப்போ மழை காலங்களிலே இந்த அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப சிரமம், இந்த அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுப்பே வந்து ஈரமாகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நெருப்பு வந்து யாருக்குமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு நடுவே பொதுவான ஒரு பெரிய அக்னி தழல் இருக்கும். அது எப்பயுமே என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல கங்கு இருக்கும். எந்த வீட்லையாவது அந்த பெண் வந்து நெருப்பை வைக்காமல் விட்டுட்டா, அல்லது அவள்கிட்ட நெருப்பு இல்லை சமையலுக்கு அப்படின்னா, அவங்க சமையலுக்கு எங்கே போய் எடுத்துக்குவாங்க, அந்த ஊரின் நடுவாக இருக்கிற அந்த ஊரினுடைய அந்த பொது தழல்லேருந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நெருப்பு எடுத்துக்குவாங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது பார்த்துருக்கீங்களா? அது அப்படி இருக்கும். அது அந்த ஊரினுடைய மந்தை நடுப்பகுதியில் இருக்கும், அந்த ஊரினுடைய மந்தையில் இருக்கும். அணையா அடுப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு சொற்றோட கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணையா அடுப்புன்னு அதை தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த அடுப்பு கொஞ்சம் கூட அணையாமல் பார்த்துக்குவாங்க ஊருக்காரங்க. ஏன்னா எந்த வீட்லையாவது கங்கு இல்லைன்னா அங்கே போய் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அப்போ அந்த பெரிய அடுப்பை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள் என்ன பண்ணுவான், இருப்பான். சரி, மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அதுவும் என்ன பண்ணிடும், அமைஞ்சிடும். சரி கவனிங்க, மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டில் இருக்கிற அடுப்பும் அணைஞ்சிரும்.
பொதுவான அடுப்பும் அமைஞ்சிடும். யார் வீட்டில் அடுப்பு இருக்கும்? யார் வீட்டில் நெருப்பு இருக்கும்? யார் வீட்டில் இருக்கும்? மழை பெஞ்சனா எல்லா வீட்லையும் தாங்க இருக்காது. யார் வீட்டில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க, நீதிமொழிகள் வாங்க 31 வாங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இப்போ யாரை பற்றி வாசிக்க போகிறோம்? புத்தி உள்ள பெண்ணை குறித்து வாசிக்க போகிறோம். இந்த புத்தி உள்ள பெண் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஹயாஸ் அப்படின்னா திறமையுள்ள பெண். திறமையுள்ள பெண் ஹயாஸ். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பலமுள்ள பெண். பலமுள்ள பெண். இந்த மூன்றுக்கும் எபிரேய மொழியிலே ஒரே அர்த்தமும் ஒரே அப்படின்னு என்னன்னா, திறமையுள்ள பெண், பலமுள்ள பெண், அவளே குணவதியாகவும் இருக்க முடியும். இப்போ நான் சொல்ல பாருங்கள், நான் ஒரு சோம்பேறியான பெண் அல்லது ரொம்ப வீக் அப்படின்னா நான் கண்டிப்பாக குணவதியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக குணவதியாக இருக்க முடியாது. அப்போ எப்போ இது பெண்ணை குறித்து தான் பேசுதா அப்படின்னா அப்படி கிடையாது. வேதம் எங்கிலும் இரு பாலரையும் குறித்து பேசுகிறது. அப்போ கவனிங்க, 10வது வசனம் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதா? உயர்ந்தது. ஏன்னா ஒன்றும் கிடையாது. ஏன் முத்த அடையாளமாக காட்டினாங்கன்னா, அந்த நாட்களில் எவ்வளவு பெரிய உயரிய தங்கம் வைரம் அப்படிலாம் வச்சு ஆபரணம் பண்ணாலும் கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முழு ஆபரணத்திற்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு முத்தை வைப்பாங்க. அந்த முழு ஆபரணத்திற்கும் இன்னும் கூடுதல் அழகு சேர்க்கும்படி ஒரே ஒரு முத்தை என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. இப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுவான், அந்த முழு ஆபரணம், தன் முழு ஆபரணத்தை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஒரு முத்தை ரொம்ப தேடிக்கிட்டே போவான். இந்த முழு ஆபரணத்தினுடைய அழகையும் மேம்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு முத்தை தேடிக்கிட்டே இருப்பான். அதை தேடி அவன் கிடைக்கவே இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி இவன் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு முத்து வந்து கிடைக்கல. கரெக்டாக அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அந்த கல்லை அழகாக ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஆபரணம் முழுக்க அழகாயிடும். அந்த அளவுக்கு இவன் தேடி 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 மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். அவன் ஒருத்தவங்க சொல்லுவான், நான் ஒன்று வச்சுருக்கேன் பார்க்குறியா, நீ என்ன மாதிரி தேடிட்டு எனக்கு தெரியும், நான் ஒன்று வச்சுருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முத்தை காட்டுறான் ஒரு வியாபாரி. அப்போ காட்டும் பொழுது அது ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது. ஆனால் இவன் என்ன நினச்சானோ அந்த மாதிரியே இருக்குது அந்த முத்து. இவன் என்ன தேடிட்டு இருந்தானோ அந்த மாதிரியே இருக்குது. இப்போ இதை கொண்டு போய் வச்சான்னா அந்த நகைக்கு இன்னும் என்ன பண்ணிடும், மதிப்பும் அழகும் கூடிடும். அப்படி சொல்லும் பொழுது அந்த முத்தை வச்சுருக்கவன், நான் இதை கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லுவான். அந்த வியாபாரி கண்டிப்பாக அதை வாங்கிக்கிறேன்ப்பா, நான் தேடிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு, இதை கொண்டு போய் வச்சேன்னு வச்சுக்கவேன் என் நகையினுடைய மதிப்பு என்ன பண்ணிடும், கூடிடும். இந்த மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன், மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லைப்பா. சின்னதாக இருக்கணும்னு இவன் எவ்வளோ விலைன்னு கேட்டான், அவன் 10 மடங்கு விலை சொல்லுவான். ஏன்னா இவன் என்ன தேடிட்டு இருக்கான்னு அவனுக்கு நல்லா ஏன்னா 10 மடங்கு விலை சொல்கிற, நான் செஞ்ச நகையோட இந்த முத்து விலை கூட இருக்கேடா, நான் செஞ்ச நகையோடைய இந்த முத்து விலை உயர்ந்தது, நான் செஞ்ச நகையை விடவும் நான் கடைசியாக அந்த நகைக்கு அழகு சேர்க்க ஒரு முத்து வாங்க இல்லையா, அதனுடைய விலை உயர்ந்ததாக இருக்கே அப்படின்னு சொல்லினாலும் அவனை விட மாட்டான். சரி கொடு, நான் என்ன நேடிட்டு இருக்கணும், அது எனக்கு என்ன பண்ணிடுச்சு, கிடைச்சிருச்சு. ஏன்னா இது என்னுடைய ஆபரணத்துக்கு என்ன பண்ண போகுது, அழகு சேர்க்க போகுது. சேம் டெக்ஸ்ட். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அப்புறம் கரெக்டாக இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம குடும்பம் அழகாக இருக்கும்னா அதை என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணணும், வாங்கிட்டு வரணும். நம்ம தேடும்பொழுதே டீச்சராக தேடுறோம்ல, விளங்குமா? அப்படி தேடினா ஒரு நாள் என்ன பண்ணாது, விளங்காது. கவனிங்க, சரி கவனிங்க, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நீங்கள் யாரும் அப்படி இல்லை, கோல்டு, நீங்கள் எல்லாம் கோல்டு. உண்மையிலுமே அப்படி மணமகனையோ மணமகளையோ அப்படி தேடுறீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. நானும் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இந்த பெண்ணை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எந்த பெண்ணை பற்றி பேசுகிறேன்னா, சம் எக்ஸ் அண்ட் ஒய் கிடையாது. இப்போ உலகத்திலேயே இல்லாத ஆள் இவன் யார், உலகத்திலேயே இல்லாத ஆள். சம் எக்ஸ் அண்ட் ஒய்யை பற்றி இவங்க பேசலை. அதாவது ஒரு சராசரி பெண்ணை குறித்தோ அல்ல ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணையும் குறித்து இதை பேச வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெண் வந்து ரொம்ப யூனிக். அவளை பற்றி பேசிட்டு வரும்பொழுது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை என்ன பண்ணும்,
அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து நான் பாருங்கள், நான் வந்து ஒரு இதில் கூட சொல்லுவாங்க, ஒரு ஜோக் படிச்சுனே ஆகும், இவளை கல்யாணம் பண்ணி தான் நான் லட்சாதிபதி ஆனேன். அதுக்கு முன்னே என்னவா இருந்தீங்க? அப்படி கோடீஸ்வரனாக இருந்தாங்க அம்மா. அந்த மாதிரி அவனுடைய சம்பத்து குறையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுடைய சம்பத்து குறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, டெக்ஸ்ட்டை கவனிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான்னு அர்த்தம். அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து குறையாது. நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையே போயிடுது. சம்பத்து குறையாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, என்ன பண்ணிக்கலாம், நிறைய பேர் வேலையே போயிடுது. இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு இந்த செட் ஆகாது, இந்த ஊரை என்ன பண்ணாது, செட் ஆகாது, கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு என்ன பண்ணேன் வா. கவனிங்க, இப்படியே போனோம்னு வச்சிங்களேன், சப்ஜெக்ட்டுக்கு விலைக்கு எங்கே போயிடும். இதை சொல்கிறதுக்காக வர்றேன். இப்படியே வாசிங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக சொல்லும். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே இல்லை, நன்மையை என்ன பண்ணுறாரு, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாரு. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு என்ன பண்ணுறான், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கையின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுறார், தன்னை பலத்தினால் இடை கட்டி கொண்டு. 7 தடவை பலன்கிற வார்த்தை வரும். நீங்கள் வாசிங்கன்னா குணத்தை பற்றி பேசும் பொழுது குணத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, பலத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, பேசுவாங்க. 7 முறை இதில் வரும். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை என்ன பண்ணுறான், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதுன்னு அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு எப்படி இருக்கும், நோட் த வேர்ட், அண்டர்லைன் பண்ணிங்க. இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை என்ன பண்ணுறா, நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுத்தி இருப்பதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவைகளையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. தன் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி என்ன பண்ணுறான், கச்சைகளை வர்த்தர் இடத்துல என்ன பண்ணுறா, அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கும். வருங்காலத்தை பற்றியும் என்ன பண்ணுறா, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சோம்பலின் அப்பம்னு என்னன்னு சொல்கிறேன். சோம்பல்னா புரியுதுங்க, அப்பம்னாலும் எங்களுக்கு புரியும். அது என்ன சோம்பலின் அப்பம்? சோம்பலின் அப்பம்னா இன்னொருத்தர் சமைச்சு தரதுன்னு அர்த்தம். அதை விளக்குறேன். ரைட். 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய், நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேல்பட்டவள் என்று அவளை என்ன பண்ணுறான், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்களில் வாசல்கள் அவளை புகழ கடந்து. வீட்டுக்கு போய் இதை வாசிச்சு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் இதில் தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணுடைய எதிர்காலத்தையே இவை எதிர்கொள்கிறா. ஒரு எதிர்காலத்தை குறித்த மனப்பான்மையோடு இருக்கிறார். ஐயோ ஒலை கொதிக்குதுங்க, போய் அரிசி வாங்கிட்டு வாங்க, அந்த கேஸு கிடையாது. சீசன் தாண்டி யோசிக்கிறா. என்னன்னா, குளிர்காலம் வருவதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான உடைகளை ஆயத்தம் பண்ணி விட்டாள். அப்ப சீசன் தாண்டி என்ன பண்றா, இருக்கிறார். சீசன் தாண்டி என்ன பண்றா, யோசிக்கிறா. இவ எந்த மாதிரி டைப் கிடையாது. ஒலையை வச்சுட்டு ஜாமான தேடுற ஆளு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய விளக்கு எப்படி இருக்கு, இளவிலை எப்படி இருக்கு, நம்மளுக்கு இவ்வளோதான் சப்ஜெக்ட். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவன் எப்படிப்பட்டவன்னா, சமகாலத்திற்கு ஏற்ப வாழ்கிறவர் அல்ல. ஐயோ ஒரு தேவை வந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. யார் அப்படி நினைப்பாங்கன்னா, 10 ரூபா வந்துச்சுன்னா 10 ரூபாயும் செலவு பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு தயார் கிடையாது, எதிர்காலத்துக்கு தயார் கிடையாது. அவங்க கடைசியில் என்ன ஒரு, நான் பாருங்கள், கடைசியில் இந்த சர்ச்சைக்கு போகிற பெண்கள் சொல்கிறதுனா, கத்தர் வரல பிரதர், அதனால் ஏன் நம்ம சேர்த்து வைக்கணும், 10 ரூபா வாங்கினா 10 என்ன பண்ணணும், செலவு பண்ணிக்கணும். கத்தர் வந்துடுவார்ல, எதுக்கு இதை சேர்த்து வச்சுக்கிட்டு, நான் சொல்ல புரியுதா? எப்படி ஒரு ஆன்மீக காரியம் பாருங்கள். நான்லாம் வியந்திருக்கேன். சே, இந்த பைபிள் ஸ்டடி நம்மளுக்கு என்ன தெரியாமையே, எங்கேயுமே சொல்லி கொடுக்கலையே, அது நம்மளுக்கு நம்மளை ஏமாற்றிட்டாங்களே. கத்தர் வந்துடுவார், எல்லாத்துக்கும் என்ன வாங்கணும், வர்ற காசுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடணும், வாங்கிடணுமே.
எனக்கு பாக்கெட்டில் 10 ரூபா தான் உறுத்தும். ஐயோ சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, இப்போ பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுருக்கோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி அளவு கூட உறுத்துற ஆயும் பாருங்க. எனக்கு கவனிங்க, அவளுடைய விளக்கு இரவுலையும் என்ன இருக்கும்? வேதம் வெறும் பெண்களை காரணம் பண்ணல, ஆணாதிக்க சிந்தனையோடு இது எழுதப்படலை. பெண் முக்கியமானவள் என்பதற்காக அவளுக்கு மேலான போதனை கொடுக்கப்பட்டதே ஒழிய ஒரு பெரிய ஒடுக்குமுறைக்காக என்ன பண்ணல, அதை கொடுக்கப்படலை. பெண் ஒரு மேலான விதத்திலே அவள் இருக்க வேண்டும், பொறுப்பு மிக்கவள், கடவுளுடைய பார்வையில் கனம் பெற்றவள் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு மேலான போதனை கொடுக்கப்பட்டதே ஒழிய அவள் ரொம்ப வீக்குங்கிறனால கிடையாது. அவள் ரொம்ப வீக்குங்கிறதுல நிறைய விதத்தில் அவர்கள் தவறி போவார்கள் அப்படிங்கிறதுனால கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எந்த விதத்திலும் ஆணாதிக்க சிந்தனையோடு வேதம் எழுதப்படவில்லை. ரைட். சோம்பலின் அப்பம் இங்கே கவனிக்க வேண்டியதுன்னா, அவளுடைய விளக்கு இரவிலையும் அணையாமல் இருக்கும். நம்பர் 2, அவள் சோம்பலின் அப்பத்தை என்ன பண்ண மாட்டா, புசிக்க மாட்டா. நம்பர் 3, அவள் சீசன் தாண்டி யோசிக்கிறா. இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுல அவள் இந்த சீசனுக்கு முன்னையே ரெடி ஆகிட்டா. அப்போ ரோமர் கொண்டு வாங்க. மூணு காரியத்தை கனெக்ட் பண்ண போகிறோம். ரோமர் 12, நீதிமொழிகள் 31. அதே நீதிமொழியில் நான் சொன்ன வசனம், சண்டை இடுகிற பெண் மழை காலத்திலும் ஓயா ஒழுக்கு. கவனிங்க, இப்போ ரோமர் 12 இது பெண்களுக்கான போதனை மட்டும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ரைட். இப்போ இருப்பாளருக்குமான போதனை. ஆனால் இந்த இருப்பாளருக்குமான போதனையை யாரை வச்சு போதிக்கிறார்னா, பெண்ணை வைத்து என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? பெண்களுக்கு எழுதப்பட்ட போதனை இருப்பாளருக்கு உரியது, ஆனால் பெண்களை வைத்து சொல்லப்பட்டது. பெண்களுக்கு வைத்து எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்கணும்னா யாருக்கு பேசுகிறாரு? எனக்கு தான் பேசுகிறார். எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ எறும்பு ரொம்ப சோம்பேறிங்க அப்படியா? எறும்பை மெச்சி அங்கே பேசலை. என்ன எனக்கு அதை என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். கவனிங்க, அன்றைக்கு முன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு போஜனம் கூட, அவன் தாகமாக இருந்தாலும் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தலையிலே அவன் தலையின் மேல் ரவுண்டாக ஒரு 30 பேர் இருப்போம். இப்போ இந்த 30 பேரும் ஒரு கிராமத்தில் இருப்போம். 30 பேரும் ஒரு கிராமத்தில் இருப்போம். இப்போ இந்த 30 பேர்த்தில் 29 பேருமே மலைக்கு ரெடி ஆகலை. மலைக்கு என்ன பண்ணல, ரெடி ஆகலை. 30 பேரில் 29 போச்சுன்னா மீதி எத்தனை? 1. அதுதான் இந்த வேதத்தில் 31 அதிகாரத்தில் எழுதப்பட்ட குலசாணியாளர் ஸ்திரீ. அவளுடைய விளக்கு இரவிலே அவள் சோம்பலின் அப்பம் புசிய மாட்டா. சோம்பலின் அப்பம்னா அடுத்தவங்க கொடுத்து அவள் என்ன பண்ண மாட்டா, சாப்பிட மாட்டா. அண்ட் தென் அவள் போன சீசனுக்கே ரெடி ஆகிட்டா. இந்த காலத்திற்கு என்னன்னா போன 6 மாதத்துக்குமே இந்த சீசனுக்கு அவள் என்ன பண்ணிட்டா, ரெடி ஆகிட்டா. இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனசில் வச்சிங்க. இப்போ நம்ம ஒரு 30 பேர் இங்கே இருக்கோம். 29 பெண்களும் ஒரு மாதிரி, நான் எல்லாருமே பெண்கள்னு யோசிக்குவோம். 29 பெண்களும் ஒரு டைப்பில் இருக்காங்க. அவள் சொல்லுகிற குணசாலியான ஸ்திரீ யார்? 30வது. அவர் யாரை போட்டுக்கோம்? 30ஆவதுனா முகேஷை போட்டுக்கோமா? முகேஷ் 30வது ஆள். நம்ம 29 பேரும் ஒரு டைப்பாக இருக்கும். கவனிங்க, வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்க ஆட்கள் எதில் பிஸியாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோடும் சண்டை போடலாம். எல்லாரோடும் என்ன பண்ணலாம், சண்டை போடலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் இருப்பாங்க வீட்டில்? பெருசுங்க இருக்கும், போட்டு அடிக்க வேண்டியது. சாயங்காலத்தில் நைட்டு மேலே யார் வந்துடுவா? வீட்டுக்காரர் வந்துடுவார். சில வீட்டில் நைட்டு வராங்க, சாயங்காலம் விட்டாலும் எங்கேயா உட்காந்துட்டு நைட்டு வராங்கன்னா வந்துடுறாங்க. சாயங்காலத்துக்கு மேலே குழந்தைங்க அதை போட்டு பொத்து என்ன பண்ண வேண்டியது, சாத்த வேண்டியது. அதை போட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் வீட்டுக்காரர் வந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது. ஹோல் டே என்ன ஆகும், அவங்க தங்களை எதில் பிஸியாக வச்சுக்கிறாங்க, சண்டையிலேயே பிஸியாக வச்சுக்கிறாங்க, சச்சரவு பண்ணியே பிஸியாக வச்சுட்டாங்க. சண்டைலாம் நின்றுச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதோட விட்டுற மாட்டாங்க. ஏதாவது பாக்கி இருக்கும் பாருங்கள். சண்டை முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் என்னதுங்க, ஏதாவது ஒன்று எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க இவங்க எதில் கவனமாக இருக்க மாட்டாங்கன்னா, என்ன மாதிரியான உணவை கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு என்ன நற்காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நம்ம எந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். அல்லது இப்போ எந்த மாதிரி சீசன் இருக்குது, டிசம்பர்னால் மழை காலமாக இருக்கும், மழை காலத்துலேருந்து என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கலாம். மே மாதம்னா என்னது, வெயில் காலமாக இருக்கும், வெயில் காலத்துலேருந்து என் குடும்பத்தை என்ன பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம். என்னுடைய சேவிங்ஸை எப்படி உயர்த்தலாம். யாராவது ஹெல்த் இஷ்யூவில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி சரி பண்ணலாம். ரைட். இவ்வளவையும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எதில் பிஸியாக இருக்காங்க,
சண்டை போட பிஸியாக சண்டை போடுறவங்க ஏன் பிஸியாக இருக்காங்கன்னா தங்களை குறித்து மட்டுமே யோசிக்கிறவங்க தான் சண்டை போடுவாங்க. மற்ற எல்லாரையும் யோசிக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. தங்களை குறித்து மட்டுமே யோசிக்கிறவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் சண்டை போடுவாங்க. எப்பயும் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. நான் இப்போ யாரை குறித்து பேசுகிறேன்னா பெண்களை குறித்து அல்ல, மொத்த மனுகுலத்தின் ஆண் பெண் 7 பேருக்கு சமம். இப்போ கவனிங்க, மழை சீசன் இருந்துருச்சு. ஐயா அடுப்புன்னு யாருக்கு தெரியும்? தினகரனுக்கு தெரியும். நான் யார், வீட்டில எல்லாம் சண்டை போடுற ஆள், என் மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் யார் மேலே தான்? என்னுடைய அப்பா மேலே, என்னுடைய அம்மா மேலே, என் பிள்ளைங்க மேலே, என் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே, என் மனைவி மேலே. ஐ ஆம் பர்ஃபெக்ட். ஐ ஆம் யார்? பர்ஃபெக்ட். சண்டை போடுற ஆட்கள் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கே சண்டையிடுகிறார்கள். ரைட்? இப்போ நான் போய் கேட்குறேன் முகேஷ்கிட்ட போய், இப்போ முகேஷ் வந்து அவளாக்கிடுவோம். ஏம்மா கொஞ்சம் எனக்கு என்ன கொடு, நெருப்பு கொடு, கொஞ்சம் என்ன கொடு, நெருப்பு கொடு. தலையில் ஒரு சட்டியை தூக்கிட்டு போகிறேன். எதில் தூக்கிட்டு போகிறேன்? தலையில் ஒரு சட்டியை தூக்கிட்டு போகிறேன். கொஞ்சம் நெருப்பு கொடு. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கறி, அந்த அடுப்புலேருந்து கொஞ்சம் கறி எடுத்து என் தலையில் என்ன போடுவா, அக்கினி தலையில் போடுவா. இந்த அளவுக்கு கொடுத்தா சமைக்கலாமா? என் தலையில் கொண்டு போகிற சட்டிக்கு என்ன கொடுப்பா, அக்கினி தலை கொடுப்பா. கவனிங்க, நான் புத்திசாலியான குணவதியான அந்த பெண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன், அக்கினி தலையில் வாங்கிட்டேன். நான் தான் முட்டாளாச்சே. மலையில் தலையில் தூக்கிட்டு வந்தால் அக்கினி தலையில் சரியாக வருமா? வீட்டுக்கு வரதுக்குள்ளே என்ன ஆயிரும்? அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க. எல்லாமே எனக்கு அப்படியே மெய் செலுத்து. வீட்டு வரதுக்குள்ளே அணைஞ்சிடும். எடுத்து பார்த்தா எல்லாம் புஷ்ஷுன்னு போகும். அப்போ மறுபடியும் கணவன் என்ன பண்ணுவான், பார்ப்பான். அப்போ என்ன பண்ணுறது, இவன் மாட்டிக்க கூடாதுல்ல, எல்லாம் ஒன்றால தான். மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் அப்போ என்ன இருக்கும், நெருப்பு வீட்டுக்கு வருமா? பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் உங்களால தான், எல்லாம் உங்களால தான். இப்போ இந்த சத்தம் யாருக்கு கேட்கும்? அந்த பெண்ணுக்கு நெருப்பு கொடுத்தால அந்த பெண்ணு கேட்கும். யாருக்கு கேட்கும்? முகேஷ் கொடுக்கும். இப்போ இவன் மேலே உள்ள குற்றத்தை மறைக்கணும்ல. மறுபடியும் இப்போ என்ன கேட்பான்னா, ஏம்மா நீ என்னம்மா நெருப்பு கொடுத்த? ஹெல்ப் பண்ணால் ஒருபடியாக பண்ணுமா? ஹெல்ப் பண்ணால் என்ன பண்ண, ஒருபடியாக பண்ணுமா? என்னம்மா நீ நெருப்பு கொடுத்த? வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சு போச்சு. இப்போ பழைய யார் மேலே போடுவா? நல்லது செஞ்சவன் மேலேயே பழைய போடுவா. இப்போ முகேஷ் யார்? குணசாலியான. நெருப்பும் கொடுத்துட்டு என்னையவே பேசுறியா? கிளம்பு வீட்டுக்கு போய் ராத்திரி பட்னியாகிற. அப்படி யோசிக்கல அவன். ஏன்னா அவன் யார்? ஏன் அவர் யார்? அப்போ என்ன சொல்கிறா, எந்த அளவுக்கு நீ என்னை திட்டினியோ சரி, நிறையா உனக்கு நெருப்பு தரேன், உக்கார், தலையை காட்டு, தலையில் நெருப்பை கொட்டுறா. ஏன்னா கொஞ்சம் கொடுத்தனா என்ன பண்ணுற, நிறையா திட்டுற. இப்போ நிறைய நெருப்பு தரேன். ஒரு 2-3 மிஞ்சிச்சுனா நீ வீட்டுக்கு போய் அடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ணலாம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், அக்கினி தலையில் என்ன பண்ணுறா, கொட்டுறா. இப்போ மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அது ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் என்ன ஆயிடுது, ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் வந்து திட்டுறா, நீ என்ன நெருப்பு கொடுத்த அப்படின்னு. மறுபடியும் இவள் எந்த அளவுக்கு கேட்குறாளோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறா, நெருப்பு தலையில் ஃபில் பண்ணுறா. இப்போ 20 வாசிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு என்ன கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு என்ன கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் வைப்பாய். எந்த அளவுக்கு அந்த பெண் வந்து அந்த குணசாலிய பெண்ணை சண்டைக்காரி வந்து போய் அவளை குற்றம் சாட்டுறாளோ அந்த அளவுக்கு அவன் நெருப்பு கொடுப்பா. காரணம் என்ன தெரியுமா, நீ எந்த அளவுக்கு என்னை திட்டினாலும் நான் உனக்கு நெருப்பு கொடுத்தாதான் வீட்டுக்கு போனால் உனக்கும் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு. அப்போ நீ என்னை அவமதித்தாலும் நீ வந்து காரணம் இல்லாமல் என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன். நீ வெக்க பொண்ணுங்கிற காரியத்துக்காக அல்ல, நீ வெக்க பொண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணல, உனக்கு நன்மை செய்யலை. நீ நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நான் நன்மை செய்கிறேன். நீ வெக்க பொண்ணுறதுக்காக செய்யலை. நீ இப்படி செய்வதனால் அவள் தலையில் என்னத்தை குவிப்பாய், அக்கினி தழலை குவிப்பாய். இதுதான் தேவனுடைய நீதி. 21 வாசிங்க. த கன்க்ளூஷன். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நானும் வெளிமணிப்போம். இப்போ யார் ஜெயிச்சிட்டா, யார் ஜெயிச்சிட்டா, அந்த குணவதி ஜெயிச்சிட்டா. எப்படி தெரியுமா ஜெயிக்கிறா, நான் இருக்கிற கிராமத்தில் ஒரு வீடு கூட அணையாமல் பார்த்துக்கல. அவள் சண்டைக்காரி தான். அவள் யார், சண்டைக்காரி தான். ஆனால் அவள் பிள்ளைகளையும் அவள் கணவனையுமே நான் போஷிச்சுட்டேன்.
நான் இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது? பசி இருக்கக்கூடாது. அவளுடைய பாவத்தையும் சேர்த்து நான் சரி பண்ணுவேன். அதுதான் தேவனுடைய நீதி. அதுதான் தேவனுடைய நீதி. சண்டைக்காரி உனக்கு புத்தி அப்படிதான் உனக்கு வேணும், உனக்கு போ பட்னியாக கடை ஒளிஞ்சு போ, அதோட அது கிடையாது. உன்னுடைய பாவத்துக்கான விலையையும் சேர்த்து நான் கொடுப்பேன். என்னை வருத்தி கொண்டு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அதுதான் தேவனுடைய நீதி. அதுதான் என்னது? தேவனுடைய நீதி. தேவனுடைய நியாய தீர்ப்புனா என்ன? அது வேற. அது அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை தரும். கெட்டவன் அழிஞ்சான்னா சர்ச்சில் இருக்கணும் அலையிலையாம்மா, வெளியில் இருக்கணும் என்ன பண்ணுவான்? அலையிலையாம்மா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவனுடைய நீதிங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. முற்றிலும் வித்தியாசமானது. கவனிங்க, இந்த தேவ நீதினா என்னன்னு புரிஞ்சுனா தான் எதுக்குங்க இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா, இதை தான் ஆண்டவர் செஞ்சார். இதை என்ன பண்ணார்? இதை தான் ஆண்டவர் செஞ்சார். இதை புரிஞ்சாதான் நற்செய்தி புரியும். அவர் என்ன இப்போ பாருங்கள், இவர் அப்படி இருக்கிறனால தான் நம்மள்ட்ட என்ன சொல்கிறாரு? அக்கினி தலையில் அவள் தலை மேலே கொட்டு. எந்த அளவுக்கு உன்னை தூசிக்கிறாளோ அந்த அளவுக்கு அக்கினி தலையில் கொட்டு. அது என்னன்னா அவள் அழிஞ்சு போனதுக்காக கிடையாது. அவள் நீ உதவாக்கிறதான் கொஞ்சம் கொடுத்தா அமைச்சிடுவேன், நான் நிறைய கொடுக்குறேன், கொஞ்சமாவது மிஞ்சி அது என்ன ஆகும்? அப்பமாக மாறும். அப்பமாக மாறும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், ஒரு அவதாரம் எடுத்து வந்து பாரு எல்லாத்தையும் கொள்கிறோம் பாரு. அப்படி வரல. தேவன் தம்முடைய குமாரனை நியாயம் தீர்க்கும்படி இந்த உலகத்தில் அனுப்பலை. நியாயம் தீர்க்கும்படி உலகத்தை அனுப்பலை. சரி, இப்போ பாவத்தை எப்படி டீல் பண்ணுறது? பாவத்தை எப்படி டீல் பண்ணுறது? நீதி செய்யும்படி அனுப்பினார். நீதி செய்யும்படி அனுப்பினார். அப்படி நீதி செய்யும்படி என்னன்னா, மனுஷன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தீர்வை உண்டாக்கணும். இந்த பாவம் ஏற்படுத்துகிற மோசமான விளைவுகளுக்கு என்னத்தை உண்டாக்கணும்? தீர்வை உண்டாக்கணும் தான் வந்தாரே ஒழிய நம்ம நியாயத்திற்கும்படி என்ன பண்ணல, வரல. நம்ம நியாயத்திற்கும்படி வரல. இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, கெட்டவனால் இருக்கும் பொழுது இவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டோம். கடவுளையும் நம்ம குழப்பிக்க மாட்டோம். ஏன்னா இவெல்லாம் நல்லா இருக்கானே, நீங்களாம் நல்லாவே இருக்கிறீங்களே, ஊரடிச்சு உலையில போகிறோம்னா இவெல்லாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கிறானே. தேவ நீதி என்ன? அவனும் என்ன பண்ணணும்? அவனும் வாழணும். யார் மூலமாக வாழணும்? கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் வாழலாம். என்ன சொல்றாரு? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை எப்படி வெல்லு? நன்மையினாலே. இப்போ யார் ஜெயிச்சா? அந்த குணசாலியான பெண் ஜெயிச்சா. எப்படி ஜெயிக்கிறா? நன்மை செய்வதன் மூலமாக என்ன பண்றா? ஜெயிக்கிறா. போ, நீ எம்டியா போ, அதுதான் உனக்கு கரெக்டு. போ, உனக்கு என்ன கிடையாது கொடுக்காது. ஓ, நீ ஒரு சோம்பேறி. இப்போ நல்லா என்ன பண்ண? அனுபவி. ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஒழுங்காக அடுப்பை கூட உனக்கு பார்த்து தெரியாது, உனக்கு சண்டைக்கே நேரம் சரியாக இருக்குது, போ பட்டினி கடை. அப்படி என்ன பண்ணல சொல்ல என்ன பண்ணுறா? தீமையினால் அவள் வெல்லப்படவில்லை. தீமையினால் தன்னை தூஷித்ததை ஏசிட்டா. எப்போ அவள் புருஷனோட பொண்டாட்டி பிள்ளைங்களோடமே சண்டை போடுறாள். இப்போ நீ நீ என்கிட்ட சண்டை போடுறதோ நான் உன்கிட்ட சண்டை போடுறதோ இப்போ என்ன கிடையாது, இப்போ மேட்ரு கிடையாது. உன் பிள்ளைகளும் உன் கணவனும் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். நான் இருக்கிற ஊரில் என்ன கேட்கக்கூடாது? பசி இருக்க. நீ என்ன தூஷிச்சாலும் பரவாயில்ல. நான் எப்பயுமே வாக்கிங் ஆன் த நட்ஷல்பாங்க இதை. அதாவது எப்போ விளக்கமே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா தூஷிக்கிறவர்கள் எப்பொழுதுமே தூஷிப்பார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? விளக்கம் கொடுக்க கூடாது. அப்போ நெருப்பை என்ன தலையில் கொட்டி என்ன பண்ணுறா? அனுப்பிச்சுட்றா. இப்போ வந்து அவன் கணவன் பார்க்குறான். இதை கணவன் பார்த்து அவர் என்ன பண்ணுறான்? இதை பெக்யூலர் இல்லையா, அவளை புகழ்றான். இப்போ பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? பார்த்துக்கிட்டே இருக்குது. கணவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைங்க அதை பார்த்துட்டே வளருது. அம்மா எப்படியோ அப்படியே வளருது. கவனிங்க, இந்த மொத்த கிராமத்துக்கும் தெரியும் இவளை பற்றி. அப்போ இவள் ஜெயிக்கிறா. இவள் என்ன பண்ணுறா? ஜெயிக்கிறா. தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் என்ன பண்ணுறா? ஜெயிக்கிறா. இப்போ அவள் மூலமாக கடவுளும் ஜெயிக்கிறார். எப்படி தெரியுங்களா? அவள் மூலமாக கடவுள் வெளிப்படுகிறார். கடவுளும் இப்படி தான் சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக கடவுள் இப்படி தான் நியாயம் தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணல, வரலை. அவன் மக்களை அழித்து ஒழிக்கிறதுக்காக வரல. அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு தேவையான தண்டனை கொடுப்பதற்காக வரல. அவர்கள் செய்த பாவத்தின் விளைவிலிருந்து அவர்களுக்கு தீர்வை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாரு? வந்தார். பாவம் வந்து டேமேஜை உண்டு பண்ணுவாங்க. கவனிங்க, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து காண்டி கொடுக்கப்பட போகிறார். அன்று இரவு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார்.
ஜெபம் பண்ணிட்டும் கூட அதை ஒரு போர்ச்சேவர்கள் கைது பண்ண வராங்க. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். போர்ச்சேவர்கள் கைது பண்ண வராங்க. கைது பண்ண வரும் பொழுது பேதுரு அவரை தடுக்கிறார். அந்த போர்ச்சேவர்களை தடுக்கிறார். அப்போ ஒருத்தன் வந்து பேதுரு இயேசு கிறிஸ்துவ வந்து பிடிக்க வர ஒரு சேவகனை காதோடு என்ன பண்ணுறான், காதுக்கு குறி வைக்கல, வேற எதுக்கோ குறி வச்சிருக்கான். ஆனால் அவன் மிஸ் ஆகி எதாவது போகுது, காதுக்கு போகல. இப்போ ரோம அரசாங்க சட்டத்தின்படி பேதுருவை கைது செஞ்சாங்கன்னா எதை வெட்டுவாங்க, காதை வெட்டுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற லா. பேதுரு நியாயம் தீர்க்கப்பட்டாதான் என்ன போகணும், காது போகணும். அதுதான் லா. இவன் என்ன பண்ணுறாரு, பேதுருக்கு வந்து டீச் பண்ணுறாரு. பேதுருவை தண்டிக்கல, பேதுரு என்ன பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சத்துருவை செய்யுங்கிற ஆண்டவருக்கு முன்னாடியே நீங்கள் காதை வெட்டிட்டீங்க. பேதுரு ஐயோ காதை வெட்டிட்டோமே, என்ன செய்ய போறாரோ நம்மள அப்படின்னு நினைக்கல. பேதுருக்கு டீச் பண்ணுறாரு. கத்தி அடிக்கினா நீ எதை சாவுவ, கத்தியால தான். மறுபடியும் அந்த காதை என்ன பண்ணுறாரு, ஒட்ட வைக்கிறார். பேதுருவை ஜட்ஜு பண்ணியிருந்தாருன்னா அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இது ரோம அரசாங்கத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, மல்கிசுடைய காதை என்ன பண்ணுறாரு, ஒட்ட வைக்கிறார். அது என்னன்னா பாவத்திற்கான தீர்வை தருவது, தண்டிப்பது அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்திற்கான தீர்வை தருவது, குற்றவாளியை தண்டிப்பதல்ல. நான் ஓங்கி அடிச்சு உங்க கண்ணு போயிருச்சு, மறுபடியும் ஓங்கி நீங்க என்ன அடிக்கிறீங்க, என்னுடைய ஒரு கண்ணு போயிருச்சு. எத்தனை கண்ணு லாஸு, 2 கண்ணு லாஸு. இப்போ தேவன் எப்படி செயல்படுறாருன்னா, ஒரு கண்ணு போயிருச்சுன்னு நம்ம போய் நின்னா அப்படியா இன்னொரு கண்ணு அவனுக்கு போக வைக்கிறேன் பாரு. அப்போ 2 லாஸை கொண்டு வரது கடவுளா? நான் சொல்றது விலகுதான். அப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஒன்றை என்ன ஆக்குறேன், குணமாக்குறேன். இதுதான் தேவனுடைய நீதி. எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய நீதி என்னது? ஆண்டவரே என்னுடைய மேனேஜர் ரொம்ப மோசமான பாவியாக இருக்கார் ஆண்டவரே அப்படின்னா, நான் பாரு உன் மேனேஜரை காலி பண்ணுற பொறுப்பு இன்னையிலேருந்து என்னது அப்படிங்கிறாரா கர்த்தர்? இல்லை நீ விட்டுரு நான் பார்த்துக்கிறேங்கிறாரா? நீ விட்டுருப்பா நான் பார்த்துக்கிறேங்கிறாரா? இல்லை உன் மேனேஜர் அப்படின்னு வெக்கப்பட்டு நானி போயிடணும், அதனால் அவன் சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா வேலை செய்ய அப்படிங்கிறாரா? அதுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜர் பிரச்சனையாக இருக்கார்ல, இப்போ ஒன்றை வச்சு தான் அவனை என்ன பண்ண போகிறேன், பாவத்துக்கான தீர்வை என்ன பண்ண போகிறேன், கொண்டு வர போகிறேன்னு ஒழிய அவனை அழிக்க போகிறது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தேவ நீதின்னு ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் புரியும் நம்மளுக்கு. அவர் யாரையும் நியாயம் தீர்ப்பதற்காக வரவில்லை. அதனால தான் இது சகல ஜனத்திற்கும் என்னது, சந்தோஷத்தை தருகிற. அந்த சகல ஜனம் தான் யார் இருக்கான், பாவி, அயோக்கியன், துன்மார்க்கன், கேடு கட்டவன், சோம்பேறி, பொய் சொல்கிறவன், திருடன், குற்றம் சாட்டுகிறவன், சண்டைக்காரி, வம்புகாரி எல்லாம் அதில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே எப்படி ஒரு செய்தி நல்ல செய்தியாக இருக்க முடியும்னா, இவர் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தீர்வை உண்டு பண்ண போகிறார். எந்த விதமான நியாயத்திற்கும் அவர் பண்ண போகிறது. அதில் கண்களை மூடுவோம்.